சரி ஆமா அதான் டேலர் சைலண்ட் மகாராஜா ஓடி வந்து அடிச்சாரு. அடிச்ச உடனே உனக்கு இருக்குதுன்னா நடிப்பா அது எப்படி வருது? அதாவது யாருமே அடிச்சா வரும். ஓ பரம்பரையா வருது. ஆமா ஆமா உன் வகரா என்ன வகரா? என் வாங்குறா பிசுக்கு வாங்குறா. ஈப்பு மூட்டு வகரா. ஆமா அதான் ஈத்துட்டு வந்து யாயம்மா பால் கொடுத்து அங்கே ஆணில மாட்டி வைக்கிறேன். எடுத்துன்னு வந்து லோல் பண்ணி என்ன பண்றா? ஈப்பு மூட்டு வகரா. குண்டா இந்த நடிப்பு வாட்டு இது எத்தனை இடத்துல வரும்? எப்ப வரும்னு கேக்குறேன். சாப்பிடும் போது வரும், பாத்ரூம் போகும்போது வரும். பாத்ரூம் போகும்போது ஏன்டா பாத்ரூம் போகும்போது வந்தா என்னடா பண்ணா? கூட போட்டு வெளிக்கு வேண்டிட்டான். கூட போய் வீட்டு வந்துடுறா. ஆமா சரி இப்போ வந்துக்குது அந்த நடிப்பு என்ன நடிப்பு? நடிப்பு அது. ஓ நடிப்புடா. அடிக்கு பயந்து போட்டு நடிப்பு. மகாராஜா ஓ மகாராஜா நீ கட்டிட்டீங்க மூஞ்சி நல்லா உடுத்து பாரு. கேளு தம்பி அவன் மூஞ்சி நல்லா உடுத்து பாரு. நல்லா உடுத்து பாரு. யார் தங்கியது பாரு. என் மூஞ்சி யாரையாட்டுமே இருக்கும். சொல்றீங்களா? நீங்க சத்தம் போட போட்டாங்க எனக்கு எப்படி இப்பேற்பட்ட ராஜராஜர்கள் அன்பர்கள் நண்பர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அமைச்சருக்கும் அனைவருக்கும் அடியால் ஒரு கோடி வணக்கம். வணக்கம். நான் யார் வந்திருக்கின்றேன்? என் பேர் தெரியுமா? ஏன் மகாராஜா உங்க அம்மா மின்னு நான் வச்சிருந்தேனா? இவங்க அம்மாவை முன்ன நான் வச்சிருந்தேனா? இல்ல அவங்க அம்மாவுக்கு செலவு தூள் அடிச்சு கொடுத்தனா? இல்ல அவங்க அப்பா அம்மா கல்யாணம் நடக்கும் போது என்கிட்ட வந்து பத்திரிகை தான் கொடுத்தாங்களா கல்யாணத்துக்கு வந்துருந்தேன்? இல்ல அப்படியே கல்யாணத்துக்கு வந்திருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை பட்டு ஆடி விடும்போது வந்து பாடுறான்னு சொன்னாரா? பிடிக்க சொன்னாங்களா? அதான் நம்மள கேட்டா நம்மளே அப்புறம் தெரியும். அப்படியே அவன் அவங்க அம்மாவை நான் வச்சிருந்தேன். அவன் எனக்கு பொண்ணு நீ என் புள்ளடா அப்படிலாம் சொல்லிருப்பேன். இப்போ வந்து சொல்றானே நான் யாரு, என்ன ஊரு, பேர் என்ன, அப்பா யாரு, அம்மா யாரு அப்படின்னு கேக்குறானே. ஏண்டா அவங்க அப்பா அம்மா நம்மளுக்கே தெரியும்? தெரியாது. ஏண்டா புள்ள கொடுக்குற அப்பா, புள்ள வாங்குறோம் அம்மா, அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு கேட்டா நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு பையன் வந்து அடிக்கிறானே.
எப்படி பிறந்த எப்படி வந்த உன் பேர் என்ன என்னடா நம்மளுக்கு பெரிய சந்தானம் ஏய் கூறிய எப்படி போறதுன்னு கேக்குறானே முன்ன போறதுனா பின்னாடி போறதுப்பானா எப்படி யாரு எப்படி பிறந்து ஐயா பீமன் தான் சொன்னாரு கந்திர குலத்தில் வந்த ஆமா அதான் பீமன் மட்டும் தான் தெரியும் நம்மளுக்கு இதோ ஊமஜானா ஊமஜானா எப்படி எப்படி பாட்டுமா ராஜவக்கு குத்தமா தாவிக்கு எப்படி பாட்டு மகாராஜனுக்கும் ராஜாக்கள் பிறந்தார்கள் என்ன சொன்னாரு சத்திரகுல பரம்பரையில பாட்டு மகாராஜனுக்கும் புத்தமா தாவிக்கும் வாயுடைய அனுகரணத்தில் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தம்மா தேவிக்கும் பிறந்தன்னு சொல்லிட்டீங்க அது நான் ஏத்துக்கிறேன் ஒப்பமா பேரு இப்ப வாயுதி அவனுக்கு பிறந்தேன் ரெண்டு பேரும் வாயுடைய அம்சத்தில் பிறந்தவன். ஓஹோ வாயு என்றால் என்ன? எப்படி வாயு என்றால் என்ன? இந்த உலகத்திலே பல வாய்க்கிறது வாயு 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 என்றால் காட்சி காட்சி அம்சத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் ராஜாக்கள் அண்ணாகிய தகுப்புத்திர மகாராஜன் அடுத்தது நானோ அதனால் ஆயதான புலமடித்த பீமஜானன் அடுத்தது தம்பி ஆகிய 32 அழகு லாபதன் படித்த இப்படி குந்தாமாதேவிக்கு பிறந்தவன் 100 பேர்கள் மாத்ராதேவிக்கு பிறந்தவர்கள் தம்பியாகிய நகுல சகாதேவன் இவர்கள் திருத்தாயாருக்கு பிறந்தவர்கள். நாங்கள் 5 ராஜாக்களும் அப்படியே தான் இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் ஒண்ணாங்களா? ஒண்ணும் இல்ல. அச்சு வேற ஆடி வரியா தனித்தனியா இருக்கிறோம். அதெல்லாம் கலந்து விட்டது காலம் அண்ணன் சொல்லிருப்பாரு. சொல்ல வேண்டிய வேலை. அப்படி பகையிட்டு குருவாத விட்டு ககப்பட்டு துரியதற்கு அவன் பள்ளி கொடுத்த கட்ட செஞ்சு வித்தையினால் எங்களை ஓட்டினான் அஞ்சாதவாசம் கட்டளை தவறாமல் காலை நினைத்து அரக்கு மாளிகை கட்ட அழிவரை கொளுத்த நினைச்சான். நெருப்புக்கு விரோதமான பொருட்களை சேகரித்தான். நெருப்புக்கு விரோதமான பொருள் என்ன பொருள்? உப்பு
மத்தவன் தான் நேரம் அடிச்சுட்டு வர்றேன். நெருப்புக்கு விரோதமான பொருட்கள் என்ன பொருள்? அதான் சாராய போட்டல. நெருப்புக்கு விரோதமான பொருள் தண்ணி சாராயமாடா. அதை குடிக்கிட்டே சாராயம். இந்த 3 கம்பெனிகள் குடிச்சிட்டு வந்தா கம்பெனில பூரா அதிகமா இருக்கா நல்லா. அதாங்க சொன்னான். நெருப்புக்கு விரோதமான பொருள் எது? அரக்கு மெழுகு. அரைக்கை மெழுகு. ஐநூறையோ இப்படி நெருப்புக்கு விரோதமான பொருளை வைத்து கட்டினால் அரக்கு மாளிகை. அரக்கு மாளிகை. அரக்கு மாளிகை கட்டால் இவர் ராஜாக்களை கொல்ல வேண்டும் நினைத்தார். யாரு? துரியோதனன். துரியோதனன் நம்மடா. துரியோதனன் ராஜா அவரு. நாங்களே அவனிடத்துல துரியோதனன் கட்டினார். அரக்கு மாளிகை கட்டி அதில் சுரங்கப்பாதை அமைத்தார். சுரங்கப்பாதை அமைத்தார். யாருடைய தெய்வனார்? என் சித்தப்பாவுடைய விதுரனுடைய தெய்வனார். சுரங்கப்பாதை அமைத்தார். அரக்கு மாளிகையிலிருந்து இடுபாவளை வரை எத்தனை காலம் எத்தனை காதலை நம்மளுக்கு என்ன தெரியும்? சுரங்கப்பாதை அமைச்சது யாரு? என்னுடைய தந்தையாராகப்பட்ட விதுரன். யாரு தெரிவித்தார்? அந்த அரக்க மாளிகை கட்டக்கூடிய புரோசனன். புரோசனன் யாரு? அப்பப்பா நோடி போடுறேன் அவனுக்கு. புரோசனன் சித்தத்தை செல்லக்கூடிய சிற்பி. அரக்க மாளிகை கட்டினால் அரக்க மாளிகை சுரங்கப்பாதை அமைத்தார். அமைத்து விட்டு நாங்கள் தப்பிக்க நாங்கள் தப்பிக்க வேண்டும் என்று அந்த அரக்க மாளிகையை மாமாவாகிய திருவுருவ பறித்தார். மாலை கண்ணன் அவருடைய சிறு உருவ பொம்மையை அந்த அரக்க மாளிகையில பதித்து அப்ப தெரிவித்தார் சிறிய தந்தையார் விதுரன். மகனே பீமஜாதா, உங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். எப்படி என்றால் இந்த சுரங்கப்பாதை வழியாக சென்று நீங்க பிரித்துக் கொள்ளலாம். அந்த சுரங்கப்பாதை எனக்கு எங்களுக்கு எப்படி இருக்கு சுரங்கப்பாதை தெரிவித்தேன். அந்த அரக்கு மாளிகையிலே 4 புத்த தூண் நடுவாலே பொறுத்தூண் வச்சிருப்பேன். அதுக்கு மேல மாமாவாகி திருவுருவம் இருக்கும். அதை பார்த்த உடனே சுரங்கப்பாதை தூணை உடைத்தால் அந்த சுரங்க வழிவிட வேண்டும். உடைத்த உடனே தாயாராகப்பட்ட குந்தமாதேவி மோதுக்கு மேல் போட்டுக் கொண்டு அண்ணனை தம்பி மார்போடு அழைத்துக் கொண்டு புறப்பட்டா சுரங்கப்பாதை. சுரங்கப்பாதை என் தந்தை அண்ணனை தூக்கி மார்போடு அழைத்துக் கொண்டு தாயாகப்பட்டு குந்தமாதேவி தூக்கி மேல போட்டுக் கொண்டு புறப்பட்ட சுரங்கப்பாதை. சென்றால் அதை இடுபாடு அரக்க மாளிகையிலிருந்து இடுமானம் எவ்வளவு தெரியுமா? 6647 காதவை தூரம். பாரத்தை சொல்லலாம் எவ்வளவு தூரம்? 6647 காதவை தூரம். தாயாகப்பட்ட குந்தமாதாவை தூக்கி தோல் மீது போட்டுக் கொண்டு என் அண்ணனை தப்பி மார்போடு அடித்துக் கொண்டு 6647 காதவை தூரம். காதவை தூரம் எவ்வளவு சொல்லு? காலை தூர அழிக்கிறது. நான் அந்த படி படிக்கல. சரி. தாயாராகப்பட்ட குந்தமாதாவை தூக்கி தோல் மீது போட்டுக் கொண்டு அண்ணனை தப்பி மார்போடு அடித்துக் கொண்டு போதுமா
தாயார் நித்திரை கலையக்கூடாது, அண்ணன் நித்திரை கலையக்கூடாது, தம்பி மாதிரி கலையக்கூடாது. மற்ற பாரு நீ இப்படி உருங்க வைத்து அவங்களுக்கு கால் புரியுது. அப்பதான் இட்டுப்பாவனத்தை இதுதான் பாரத கதை. காலை கொடுத்து ஒழுங்கா கேட்கணும். நம்மளமா கருத்து கிடையாது. காவல் புரிந்த என் தாயாருக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் புரியும் போது அந்த வளத்தில் வாழக்கூடிய இடுப்பாய் வந்தோம். அவ யாரு? கமல கண்ணி. அவளுக்கு இத்தனை சாரம் தெரியுமா? தலம் என்றால் மார்பு. ஏய் பூரிய மார்பு. எல்லா பெண்களுக்கு 2 மார்பு தான் இருக்கும். அந்த கமலக்கண்ணிக்கு மட்டும் 3 இருக்கும். ஆமா, அது ஒரு சாபம். மும்மூல கண்டி கமல கண்டிக்கு 3 சலம். சலம் என்றால் மாறு. ஒரு பெண்களுக்கு 2 மாறு. ஆமா, அவளுக்கு மட்டும் 3 மார்பு. காரணம் என்னவென்றால் அவனை சிவனை கோரி தவம் இருந்தான். அவள் என்ன தவம் இருந்தான்? என் கண்ணு கேட்ட கணவன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று. அப்ப தெரிவித்தால் நீ சொன்னான் உன் கண்ணு கேட்ட கணவன் உன் கண்ணு கிடைத்தால் அந்த ஒரு சலம் மறந்துவிடும். இந்த 3 மார்புல 1 மறந்துடும் அப்படின்னு அவர் தெரிவித்தார். அப்ப என்ன பார்த்தா பாரு இடிம்பு ஒரு சலம் மறந்து விட்டது. ஆண்டவனே முதலாக எனக்கு தான் கல்யாணம் நடக்க கண்ணு கிடையாது. எப்படி உங்களுக்கு தான் கல்யாணம்? முதல்ல எனக்கு தான் திருமணம் செய்தேன். அந்த இடிம்பியை திருமணம் செய்து இடுமாவனத்தில் விட்டு பக்காசுரம் முன்னிச்சு மங்காவை சென்றேன். பக்காசுரனை மடித்தேன். இப்படி எல்லாம் மடித்து இப்ப எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறீங்க? முதலாவதாக சூரியவன, 2வது ராமகிருஷ்ணன், 3வது உடுக்கும கரிசோனம், 4வது காலவன, 5வது கேந்தவன, 6வது காமதேவ பருவம், 7வது ஜெயித்தவன, 8வது உப்புரிவனம். எப்படி அனைத்து 9வது ரோமதேஸ்வரம், 10வது பாலைவனத்தில் இருக்கிறோம். கட்டளை பிரகாரம் 18 வலுவாசம் முடித்து 9 முடித்து 10வது பாலைவனத்தில் இருக்கிறோம். என்ன காரணத்தில் அண்ணன் தேவி பாத்தல் அழைப்பு அறியாமல் மகாராஜா எது சொல்லலாம் அண்ணன் வந்து விட்டாரா? ஓஹோ பூவுலகில் அதிக பலப்படுத்த தம்பியே சுகமாக வாழ்ந்திருப்பாய். சரி ஆகட்டும். பொறுமை மறந்து கடலுடைய பெரிசு. ஆமா நல்லா சொன்னா சரி ஆகட்டும். பார்த்து விட்டேன். பாஞ்சாலி இருக்க பார்த்துக்கலாம். பாஞ்சாலி வீர வீர
மகிழ்வாய் மகிழே. ரவி, என் பாசத்தை படுத்தபடியா, நேற்று எங்கோல வந்திருப்பான், எழுந்துரு. அண்ணா, தம்பி ஒரு வார்த்தை. கேளு. இருவரு வார்த்தை நீங்க. நல்லா இருப்பேன். சரி. அடுத்த பிரபலத்தை தடுத்து சமாதானம். அண்ணா, ஏற்றோடு 9 வனம் முடிந்து விட்டது. இன்று 10வது பாலைவனம். அது சீக்கிரமாக வந்த காலம். எப்படி என்றால் வேசர் பகவான் தெரிவித்தார். அதவென்ன பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் விகட உதவி ஏற்படாமல் போகலாம். அதனால ஒரு நேரம் ஏற்பட்டால் அதவென சிவபெருமானை கோரி அது அருகாகிய தவத்தை செய்து பாசுமத கடையும் சிவபகவான பெற்று வருமாறு அதாவது என்ன தெரிவித்தார் என்றால், மலனாகிய பரமனை வாக்கி தவம் செய்து பாசுமதிகளை பெற்றால் நோயாளி வரலாம் என்று தெரிவித்தார். அதனால பாசுமதிகளை வெல்ல வேண்டும். அதுக்கு என்ன போய் நான் போய் அட்டி சுத்தி வாங்கினோம். போக வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் ஏங்க உங்களுக்கு எல்லாம் விளங்கக்கூடிய ஆமா எங்க அண்ணன் ஒரு வார்த்தை கேட்கலாம். 9 வந்து கூடயே இருக்கிறார். இந்த பாலை வந்து உண்மைதான். எங்களை வந்து காத்துல சித்துமாறு வேண்டும். இப்பொழுது இந்த வளத்திலே நாங்கள் உங்களை வேண்டி அழுது கொண்டிருக்கிறோம். நாராயணா, பத்தாவது பாலைவனத்தில் என்ன பண்ணி தெரியவில்லை. எங்க இருக்கின்றாயோ கோவிந்தா. ஆமா, பாஞ்சாலே